வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் விஜே. இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கோம்னு சொல்லி சொன்னால், திருச்சியில் உள்ள மலைக்கோட்டையில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு போய் கொண்டிருக்கோம். உங்களுக்கு திருச்சி எங்கே இருக்குன்னு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள திருச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு தான் போகிறோம். இந்த மலைக்கோட்டை 3 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாறை என்று சொல்லப்படுகின்றது. அந்த பாறையின் உச்சியில் தான் இந்த உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது என்று சொல்லப்படுகின்றது. இதனால் தான் இந்த கோயிலுக்கு உச்சி பிள்ளையார், அதாவது இப்பாறைக்கு மலைக்கோட்டை என்றும் பெயர் இருக்குது. இக்கோயில் மலைக்கோட்டையின் உச்சி 273 அடி உயரமாக உள்ளது. பிள்ளையார் சந்நிதியை அடைய தரையிலிருந்து 437 படிகள் ஏறித்தான் போவான்னு நீங்கள் பார்க்குறீங்க. இந்த படிகள் இதில் 437 படிகள் ஏறித்தான் பிள்ளையாட்டு சன்னதியை பார்க்க போகலாம். இந்த உச்சி பிள்ளையாட்ட கோயில்கிட்ட தல வரலாற்றை நாங்கள் அறிய வேணுமாயின் நாங்கள் பின்னோக்கி இராமாயணம் நடந்த காலத்துக்கு செல்ல வேணும். இராமாயணத்தில் இராவனுடன் நடந்த இறுதி போரில் ராமர் வெற்றி பெற்று அயோத்தி திரும்பினார். அயோத்தி திரும்பினோடம் அவருக்கு பட்டாபிஷேகம் நடந்தது. அதில் அந்த நேரத்தில் முடிசூட்டப்பட்ட விபூஷணர் கலந்து கொண்டார். போரில் தனக்கு உதவியாக இருந்த விபூஷணருக்கு அவர் ஒரு இரங்கநாத சிலையை பரிசளித்தார். விபூஷணன் இராமருக்கு உதவிய போதிலும் அவர் ஒரு அரக்கன் என்றதால் அந்த ரங்கராய சிலையை இலங்கைக்கு கொண்டு செல்ல விருப்பமில்லாத தேவர்கள் அதை தடுக்குமாறு விநாயகரிடம் வேண்டுகோள் விட்டார். அந்த வேண்டுகோளை விநாயகர் ஏற்று விபூஷணன் இலங்கைக்கு செல்லும் போது திருச்சி வழியே தான் சென்றாராம். அங்கே செல்லும்போது அங்கே ஒரு காவிரி ஆற்றில் குளிக்க விரும்பினார். ஆனால் இரங்கநாத சிலையை ஒரு முறையாவது கீழே தரையில் வைத்து விட்டால் அதை அங்கிருந்து நகர்த்த முடியாது என்று அறிந்த விபூஷணன் அங்கு இடையனாக இருந்த ஒரு சிறுவனிடம் அந்த சிலையை கொடுத்து விட்டு சொன்னாராம், இந்த சிலையை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு குளிக்க சென்று விட்டாராம். தான் குளித்துவிட்டு வரும் வரை அந்த சிலையை தாங்கி பிடித்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்து விட்டு விபூஷணன் குளிக்க சென்று விட்டார். சிறுவன் வேடத்தில் இருந்த விநாயகர் இரங்கநாத சிலையை தலையில் வைத்து விட்டார். இதனை கண்ட விபூஷணன் கோபம் கொண்டு அந்த சிறுவனை துருத்தி கொண்டு மலை உச்சியில் வைத்து பிடித்தார். கோபத்தினால் அவரது தலையை கொட்டினார். அப்போது விநாயகர் தன் சுயரூபத்தை வழிகாட்டினார். பின்னர் அவ்விடத்திலே உச்சி பிள்ளையாராக அவர் எழுந்தருளியிருக்கின்றார். இந்த கதைக்கேற்ப இங்குள்ள விநாயகரின் சிலையில் தலையில் ஒரு வீக்கம் இருப்பதை காணத்தக்கதாக இருக்கு. நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தால் ஸ்ரீரங்கத்தை ஈஸியாக நேராக பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஸ்ரீரங்கத்தை நான் ஜூம் பண்ணி எடுத்தேன்னா கிளியர் இல்லாமல் இருக்குது, ஆகலும் தூரத்தில் இருந்ததால். ஸ்ரீரங்கம் இந்த உச்சி பிள்ளையார்னு பார்க்க நேராக தெரியும். இது ஸ்ரீரங்கம் மற்றது நாங்கள் திருச்சிராப்பள்ளியும் பக்கத்தில் தான் இருக்குது. நாங்கள் நிற்கிற நேரம் ஃபுல்லாகவே வான வேடிக்கைகள் கணக்கு நடக்கிறத நாங்கள் பார்க்கத்தக்கதாயம் இருந்தது. இப்போ இந்த இடத்தை பார்க்க உங்களுக்கு தெரியும் எவ்வளவு எவ்வளவு மக்கள் இங்கே இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு பார்க்கத்தக்கதாக தெரியும். இந்த கோயில்லையும் சில அதிசயங்கள் இருக்குது. அந்த அதிசயங்களை பற்றியும் உங்களோட நான் கதைக்க இருக்கிறேன். அதாவது இந்த கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு மரம் இந்த கல்பாறைகளில் இருக்குது. அந்த மரம் கல்பாறைகளில் எவ்வாறு இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிப்பது ஒரு மிக அபூர்வமான விடயமாகவும் இருக்கின்றது. நீங்கள் அது தூரத்தில் பார்க்குறீங்கள ஒரு மரம் இந்த படிக்கு கீழே, அந்த மரம் கல்பாறை. இந்த கல்பாறை உருவானது 3 பில்லியன் ஆண்டுகளுக்கு முதல். அப்படி என்று சொன்னால் இந்த கல்லில் மண்ணே இருக்காது. ஆனால் இந்த கல்லில் அந்த மரம் எவ்வாறு உருவாகி இப்படி பசுமையாக இருக்கு என்பது ஒரு அபூர்வம். தண்ணி ரிசோர்ஸஸ் எங்கேயாவது இல்லாமல் இந்த மரத்துக்கு கட்டாயமாக தண்ணி வராது. ஆனால் அதிசயமாக இந்த மரம் இங்கே எப்போவுமே அப்படியே பச்சை பசேல் என்று இருக்கிறத பார்க்கத்தக்கதாயும் இருக்குது. நீங்கள் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு வந்தீங்களோன்னா திருச்சிராப்பள்ளி சிட்டி பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் தேவையான விஷயங்களை திருச்சிராப்பள்ளியிலேயே வேண்டிக் கொண்டும் போகலாம். நான் நிற்கிறது ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலில். அந்த ஹோட்டலை பற்றிய விவரங்கள் நான் முதல் வீடியோவிலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அந்த ஹோட்டலிருந்து தான் இங்கே நான் திருச்சிராப்பள்ளிக்கு நீங்கள் வந்தீங்களோன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு அங்கே ஷாப்பிங் செய்துட்டு போகலாம். இந்தியான் பிளான் இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறது தான். இப்போ நீங்கள் அந்த மரத்துக்கு கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இந்த கல்லுக்கு மேலே தான் இந்த மரம் இருக்குது. 2 மரங்கள் இருக்கிறத பார்க்கத்தக்கதாக இருக்கும். 2 மரங்களும் செழிப்பாக இருக்குது. அது மட்டும்தான் உங்களுக்கு பார்க்கத்தக்கதாக இருக்கும். இந்த மரத்துக்கு எவ்வாறு வேர் போகுது என்று தெரியவில்லை. அதையும் நாங்கள் அதிலேருந்து பார்க்கத்தக்கதாக நீங்கள் போயிருக்க அந்த இதை பற்றி நீங்கள் ரிசர்ச் செய்து பார்க்கலாம் எவ்வாறு இதுக்கு வேர் போகுதுன்னு சொல்லி. இதை பார்த்து விட்டு நாங்கள் நேராக கீழே இறங்கி போக போகிறோம். இப்போது மேலே உள்ள
கோயிலின் அதாவது உச்சி பிள்ளையார் கோயிலின் தரிசன டைம் முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் ரங்கி போய் கொண்டிருக்கோம். ரங்கிக்க ஈஸியாக இருக்கும், குயிக்காயும் ரங்கி போயிடலாம். போகிற வழியில் என்னோட தரிசன கோயில் இருக்குது, அந்த கோயிலையும் விசிட் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே ரங்கி போகலாம். உச்சி பிள்ளையாருக்கு வந்தீங்களோன்னு சொல்லி சொன்னாலே நல்லா இருக்கும். பகல்லையோ இரவுலையோ எப்போ வந்தாலுமே இந்த இடம் ஒரு நல்ல ஒரு இடமாக இருக்கும். நான் முதல் தரம் போவைக்கு உச்சி பிள்ளையாருக்கு 12 மணி தரிசனத்துக்கு போனால் அந்த தரிசனமும் நன்றாக இருந்தது. இது 2வது தரம் உச்சி பிள்ளையாருக்கு போனான். உச்சி பிள்ளையாருக்கு இந்த தரம் போவைக்க இரவு தரிசனம், இந்த தரிசனமும் அருமையாக இருந்தது. உங்களுக்கு எந்த டைமில் போனாலும் உச்சி பிள்ளையார்ட்ட தரிசனம் கிடைக்கும் என்பது ஒரு நல்ல விஷயம். நீங்கள் கோயிலுக்கு போனீங்களோன்னா வெயில் நேரங்களில் போவைக்க ஏறுறது கொஞ்சம் களைப்பாகவும் இருக்கும். இந்த வீடியோ இந்த உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு ஏறிக்க நல்ல கிளியர் இல்லாமலே இருந்தது. ஆனால் இந்த வரலாறுகளை நான் சொல்லுவதற்காக இந்த வீடியோக்களை உங்களுக்கு யூஸ் பண்ணினால் தடங்களுக்கு வருந்துகின்றேன். இந்த வீடியோ சரியில்லாததால். இந்த சேனல்கிட்ட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க. இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இதுக்கு பிறகு நாளைக்கு காலமே எழும்பி ஸ்ரீரங்கத்தை ஒரு திருப்பியும் அந்த வியூ பாயிண்ட் ஒரு போய் பார்த்துட்டு ஃபோன் வீடியோ எடுத்துட்டு நான் ஸ்ரீலங்கா போகிறதான் பிளான். இதுதான் நான் இந்தியாவில் கடைசியாக போன கோயில். அதுக்கு பிறகு ஸ்ரீரங்கத்துக்கு காணாமல் போயிட்டு அப்படியே திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் கொழும்புக்கு போக போகிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் விஜய். நன்றி.